நான் வர விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லியும் நான் இருக்கிற இடத்த போலீஸ்காரங்க மோப்பம் பிடிச்சு வந்திருக்காங்கன்னா நம்ம கூட்டத்துல அவங்க போடுற எலும்பு துண்டுக்கு வாலாட்டிக்கிட்டு விசுவாசமா வேலை செய்யறாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாருமே இந்த தொழிலுக்கு லாயக்கே இல்லடா. புடவை கட்டிக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு தெருவோரமா நில்லுங்க. அதையாவது ஒழுங்கா பண்ணுங்க. பாய், நம்ம ஆளுங்கள்ல அந்த மாதிரி யாரும் இல்ல பாய். கூட இருந்தே குழி பறிக்கிறவங்க, முதுகுல குத்துறவங்க எப்ப எங்க இருப்பாங்க, என்னைக்கு பச்சோந்தி மாதிரி மாறுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது பாய். எனக்கு அந்த காளிங்க மேலதான் டவுட். அவன் தான் ஏதாவது என்ன? அவனுக்கு இன்னைக்கு என் கையால தான் சாவுன்னு எழுதி வச்சிருக்கு. சாலே இந்த பாய நேர்ல பார்க்கணும்னு ஒத்த கால்ல நின்னு டான்ஸ் ஆடிட்டு இருந்தியாம நல்லா பாத்துக்கோ. ஏன் சொல்றேன்னா என்ன பாக்குற செகண்ட் சான்ஸ் உனக்கு கிடைக்காது. சின்ன பச்சா பொழைச்சிட்டு போகட்டும்னு விட்டா இந்த ஊரே என்னோடதுன்னு சொல்றியாமே. ஏன் தொழிலையே தலையிட்டு எனக்கே ஆட்டம் காட்டிட்டு இருக்கியா? எங்க ஆடு பார்க்கலாம், இப்ப ஆடுறா பார்க்கலாம். பாய், கண்ண நெத்தி பொட்டுல வச்சுட்டு ஆடுறா பார்க்கலான்னு சொன்னா நீங்க பெரிய டான் ஆயிடுவீங்களா? அதே கன் என் கையில இருந்திருந்தா இவ்வளவு நேரம் உங்களை பேசவே விட்டுருக்க மாட்டேன். கண்ணா இருக்குங்க. ஏய் காளிங்கா, பாய யாருன்னு நினைச்ச? ஏய் சிம்ஹா, புட்டுங்கி மாதிரி கத்துன நானும் உன்ன மாதிரியே பாய் பேரை சொல்லி ஜால்ரா போடுவேன் நினைச்சியா? போனா போதுன்னு ட்ரிகர் அழுத்தாம விட்டா ஓவரா எகிற. ஆவாஸ் ஆவாஸ் பன்கார். இல்லன்னா என்ன பண்ணுவ? ஷூட் பண்ணுவியா? பண்ணு. பாய், இந்த ஃபீல்டுக்கு வரும்போதே நான் டிசைட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஒன்னு போலீஸ் என்கவுண்டர்ல, இல்லனா என்ன எதுக்குறவன் கையாலேயே சாகிறது. இங்க பாரு பாய், நேரான விஷயத்துக்கு வரேன். உன் தொழில கைய வச்சது என் தப்பு தான். ஆனா இந்த மாதிரி சில்லற விஷயத்தெல்லாம் கை வைக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. கைய வச்சா நம்மளை விட பெரிய ஆளுங்க மேலதான் கைய வைக்கணும். இல்லன்னா எல்லாத்தையும் மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும்னு நினைப்பேன். தப்பா? தப்பு இல்ல. ஆனா நீ யார்கிட்ட மோதிரங்கிறது தான் ரொம்ப முக்கியம். நீ எங்க வேணா போய் ஆடு, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அதை விட்டுட்டு இந்த சில்லறத்தனமா போலீஸுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ற வேலை வச்சுக்காத. அவங்க போடுற எலும்பு துண்டுக்கு வாலாட்டுறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? இன்ஃபார்ம் பண்ணனா? அதுவும் போலீஸ்லயா? பாய், நீங்களா இப்படி பேசுறீங்க பாய்? எதுக்கு கேட்டேன்னா ஒரு சின்ன டவுட். ஏன் சொல்றேன்னா, இந்த தொழில இருந்துகிட்டு இன்ஃபார்மர் வேலை பார்த்தா அவங்களுக்கு என்ன என்கவுண்டர் பண்றதுக்கு அவங்களோட கன்ல நானே புல்லட்டை லோட் பண்ணி கொடுத்த மாதிரி ஆயிடும்ல. அது புரியாம இந்த வீணா போனவன் சொன்னான்னு போயும் இவன் பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? ஐயோ பாய், அவன் போய் சொல்றான். அவனை ஷூட் பண்ணுங்க. அவன் பேச்ச நம்பாதீங்க. அப்படிப்பட்ட மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் சென்னைக்கு வந்திருந்தோம், நம்மளால அவனை பிடிக்க முடியாம போயிடுச்சு. That shows our inefficiency. அப்படின்னு நீங்க ஒண்ணு உங்க செல்ஃப் கான்ஃபிடன்ஸை இழந்துட வேண்டாம். அந்த பாய் அலியஸ் பத்ரி பிரகாஷ் சென்னையிலே இருக்கிறதுனால இதுக்கப்புறம் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இன்னும் அதிகமாகும். அதனால நான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன். இதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை நான் சென்னைக்கு வர சொல்ல போறேன். மதுரையில சின்ன சின்ன ரவுடிகள்ல இருந்து பெரிய பெரிய தாதா வரைக்கும் மண்டிட்டு பரேட் பண்ண வச்சது a brilliant officer, Mr. Hemant. He is posted to Chennai. Welcome, Mr. Hemant.
மிஸ்டர் ஹேமந்த், எஸ் சார். இந்த சிட்டில உங்களை போஸ்ட் பண்ணதுக்கான ரீசன் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். நம்ம சிட்டில அதிகமாயிட்டு இருக்க ரவுடிசம், கில்லர்ஸ், ட்ரக் மாஃபியா, தமிழ்நாடு ஸ்டேட்ல நான் எந்த ஸ்டேஷன்ல இருந்தாலும் எப்போதும் இந்த சென்னை சிட்டி மேல என் கவனம் இருக்கும் சார். சார், ஒரு உண்மையான விஷயத்த சொல்றேன் சார். நாம எப்படியாவது கஷ்டப்பட்ட ஒரு கிரிமினலை பிடிச்ச எஃப்ஐஆர் ரெடி பண்ணும்போது நமக்கு வர முதல் கால் லோக்கல் கார்ப்பரேட் கிட்ட இருந்து, ரெண்டாவது கால் எம்எல்ஏ கிட்ட இருந்து. சரி, நான் அவங்க வார்த்தைக்கு கட்டுப்படாம சார்ட் ஷீட்டை ரெடி பண்ணி சீல் போட்டு சைன் பண்ணா நமக்கு எதிரில் இருக்கிற சேர்ல சம்பந்தப்பட்ட எம்பிஸ், எம்எல்ஏஸ் நாம ரெடி பண்ண ரிப்போர்ட்டை நம்ம கண்ணு முன்னாடியே கிழிச்சு போட்டுட்டு சிரிச்சிட்டு போவாங்க. அதனால தான் ஜனங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல இருந்த நம்பிக்கையை விட்டுட்டு பயந்து ஓரமா ஒதுங்கி இருக்காங்க சார். நான் இந்த டிபார்ட்மெண்ட் மேல உறுதிமொழி எடுத்து சத்தியம் பண்ணி சொல்றேன் சார். நம்ம கடமையை செய்யும் போது மேல அதிகாரிகளோட அதிகாரம் மட்டும் இல்லாம இருந்ததுன்னா within a week city will be clean sir. வெரி குட். அதுக்காக தான் ஹேமந்த் உங்களை நாங்க சிட்டிக்கு வர வச்சோம். யாரு குறுக்க வந்தாலும் யூ டோன்ட் கேர். உங்களுக்கு என் ஃபுல் சப்போர்ட் இருக்கு. கோ அஹெட். எஸ் சார். சிம்மா, எப்படிப்பட்ட தைரியசாலியா இருந்தாலும் உன்னோட குகைக்குள்ள நுழைய முடியாது. அப்படி இருக்கும்போது நான் இருக்கிற இடத்துல கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள போலீஸ் நுழைறாங்கன்னா இம்பாசிபிள். சொல்லி வச்ச மாதிரி சரியா வந்திருக்காங்கன்னா இங்க நடக்கிற விஷயங்களை யாரோ அவங்களுக்கு கூகுள்ல இருந்து லொகேஷனை ஷேர் பண்ணிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. அது யாருன்னு இன்னைக்கே எனக்கு தெரிஞ்சாகணும். பாய், இங்க இருக்கிறவங்க எல்லாம் நமக்கு விசுவாசமானவங்க. 1-2 இல்ல, பல வருஷமா நம்ம காலிலே கிடக்குறானுங்க. நம்ம சொன்ன வேலைக்காக உயிரியே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கானுங்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, தன்னையே சுட்டுக்கிட்டு இங்க இருக்கிற யாராவது ஒருத்தனை சாவ சொல்லு பாப்போம். முடியாதுல்ல? வெறும் வாயாலேயே வடைய சுட்டு சாப்பிடுறதுக்கும் நம்ம கையாலேயே காரியத்தை முடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. உயிரை கொடுப்பானுங்களா? உயிரை பேவகூஃப். இவனுங்க நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கட்டும், இவங்களை விட நம்பிக்கையா ஒருத்தர் இருந்தாள். அவங்க உன்னோட ஜான்சி ராணி. பாய், அவ புதுசா வந்திருக்கலாம். அவகிட்ட ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. போலீஸ் கிட்ட மாட்ட வேண்டிய உங்க சரக்க சூப்பரா பிளான் பண்ணி கொண்டு வந்து சேர்த்துட்டான். நமக்கு பிரச்சனையா இருந்த அந்த காளிங்கனை அந்த சேரியில இருந்து எப்படி அடிச்சு விரட்டினா தெரியுமா? அது மட்டும் இல்ல பாய், அவ வந்து போதும் போதும். நம்ம நாட்டுல பொண்ணு, பொருள், மண்ணு இந்த 3ஆல தான் சரித்திரமே உருவாச்சு. அது போகட்டும், இவ்வளவு பேசுறிய, அவளோட பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிச்சியா? விசாரிச்சேன் பாய். அந்த காளிங்க ஆட்டைய போட நினைச்ச அந்த சேரிக்கு அவதான் ராபின்ஹுட். அவனையும் அவங்க ஆளுங்களையும் நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சு விரட்டினா அந்த சேரி அவ பேச்சு கட்ட ஆடும். ஏய் 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 ஏய், என்ன பேசுறோன்னு யோசிச்சுதான் பேசுறியா? அவ சேரியில இருந்து வந்த என்னதும் நீ நம்பிட்ட. சேரியில இருந்து வந்த பொண்ண என்னைக்காவது நீ மோந்து பாத்திருக்கியா? அவங்க பாடி ஷேப்பை பாத்திருக்கியா? அவங்க போடுற துணியை பாத்திருக்கியா? அது இருக்கட்டும், அவங்க கலரை பாத்திருக்கியா? உனக்கு எந்த ஆங்கிள் இருந்துடா அவ சேரியில இருந்து வந்த மாதிரி தெரிஞ்சா? அங்கதான் நீ தப்பு செஞ்சிருக்க. இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவ யாரு, எங்க இருந்து வந்தா, அவளோட பேக்ரவுண்ட் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரிஞ்சாகணும். விசாரிக்கிறேன். சரி சார், இது பிங்க் ஃபைல். சின்ன சின்ன ரவுடிங்க, அப்புறம் செயின் இருக்கிறவங்க, அப்புறம் பிட் பாக்கெட் எல்லா லிஸ்டும் இருக்கு சார். சார், இது எல்லோ ஃபைல், மார்க்கெட்ல கட்ட பஞ்சாயத்து பண்றவங்க. இது கிரீன் ஃபைல், மோஸ்ட் டேஞ்சரஸ். அப்படிதானே? எஸ் சார். என்னையா டிராஃபிக் சிக்னல் மாதிரி ஃபைல்ஸ்க்கெல்லாம் ஒரு கலர் சொல்றீங்க? தப்பு பண்றவன் எல்லாரும் ஒண்ணுதான். ஆமா சார். இந்த லிஸ்ட்ல ரொம்ப ஆக்டிவா இருக்கிறது யாரு? ரியல் எஸ்டேட் என்ற பேர்ல ஆபீஸை வச்சுக்கிட்டு வெட்டிய வீட்டில் உட்காந்துருக்கிறது யார் யாரு? முக்கியமா சொல்லணும்னா லட்சுமி நாராயணன், அவர் அண்ணான்னு சொல்லுவாங்க. அடுத்து காளிங்கா, அவரை காளான்னு கூப்பிடுவாங்க. சொக்கலிங்கம், அவரை சொக்கான்னு கூப்பிடுவாங்க. சைக்கிள் சேகர். அவ்வளவுதானே? ஆமா சார். டீட்டெயில்ஸ் கிடைச்சி போட்டோ இருக்கிறவங்க இவங்க தான் சார். அப்படின்னா டீட்டெயில்ஸ் இல்லாம போட்டோஸ் இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்கல்ல? ஆமா சார், இருக்காங்க. யார் அவ? சார், அண்ணாக்கும் காலாக்கும் நடக்கிற சண்டையில இவ தான் பெரிய ஆளு. இவ பைக்கையே ரேஸ்ல ஓட்டுற மாதிரி தான் ஓட்டுவா. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள டீலை முடிச்சுட்டு மாயமா மறைஞ்சிடறா.
அவ எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கவே முடியல சார். பொண்ணுன்னா அப்படி சாதாரணமா எடை போட்டக்கூடாதியா. இனிமே தான் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாளையில இருந்து நம்ம ஆள் ஒருத்தரை மஃப்டியில் அவளை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. டைமுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. ஐ வாண்ட் ஹர் இமிடியட்லி. இங்க இருக்கிற எல்லாரும் உயிரோட திரும்பி போகணும்னு நினைச்சீங்கன்னா உங்க கையில இருக்கிற பிரீஃப் கேஸையும் சரக்கையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிடுங்க. மவனை இல்ல போய் எடுங்கடா. நீயா? I can't believe. இந்த கூட்டத்துல ஒரு கிரிமினலாவா? Being a gangster. No. ஆபீசர், ஒரு அடி முன்னால எடுத்து வச்சாலும் போலீஸ்காரன் கன்னால சுடப்பட்டு போலீஸ்காரன் செத்து போயிட்டான்னு நாளைக்கு பேப்பர்ல ஹெட்லைன்ஸா வரும். பரவாயில்லையா? நீ பெரிய தப்பு பண்ற. உன் ப்ராப்ளம் என்னவோ ஐயர் ஆபீசர்ஸ் கிட்ட பேசி நான் அதை சால்வ் பண்றேன். ப்ளீஸ் சரண்டர் யுவர் என் பிரச்சனைய என்னாலேயே தீர்த்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த ரூட். வரட்டா? நீ பெரிய தப்பு பண்ற. உன் ப்ராப்ளம் என்னவோ ஐயர் ஆபீசர்ஸ் கிட்ட பேசி நான் அதை சால்வ் பண்றேன். ப்ளீஸ் சரண்டர் யுவர் என் பிரச்சனைய என்னாலேயே தீர்த்துக்க முடியும். அதுக்கு தான் இந்த ரூட். அவளா இவ? என்னால இவளை நம்பவே முடியலையே. ஒன்னும் புரிய மாட்டேங்குது.
வணக்கம் நல்லா ஐயா. இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? என்னம்மா இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும்போது நல்லா இருக்கேன்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லம்மா. பெரிய ஐயா எப்படி இருக்காரு? அவரும் நல்லா இருக்காரு. இவங்க நம்ம ஃபேமிலிக்கு புதுசா வந்திருக்காங்களா? இந்தாங்க. இவங்கள உள்ள கூட்டின்னு போங்க. வாங்கம்மா. போயிட்டு வாங்கம்மா. வாங்க.